everyone, welcome to the video. இன்னைக்கான வீடியோல நம்ம வந்து HTML தான் பார்க்க போறோம். HTML பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வெப் டெவலப்மெண்ட் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மூணு முக்கியமான டூல்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து HTML, இன்னொன்று வந்து CSS அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா JavaScript. HTML பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். இப்போ வெப்சைட்ல மோஸ்டா என்ன இருக்கும், லிங்க் இருக்கும், இமேஜ் இருக்கும், டேபிள் இருக்கும். ஸோ எந்த இடத்துல லிங்க் வரணும், எந்த இடத்துல ஒரு டேபிள் வரணும் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சரிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HTML தான். CSS பார்த்தீங்கன்னா இப்போ HTML வச்சு நம்ம ஒரு வெப்சைட் பண்ணும்போது அது ரொம்ப பிளெயினாக ராவாக இருக்கும், பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாலாம் இருக்காது. நம்ம ஒரு நார்மல் வேர்டில் வந்து டெக்ஸ்ட் மட்டும் எழுதுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், அட்ராக்டிவாக இருக்காது. நம்ம அதை அட்ராக்டிவ் ஆக்கணும்னா we have to inculcate some styles. ஸோ அந்த ஸ்டைல்ஸ் கொடுக்கறது தான் நமக்கு வந்து சிஎஸ்எஸ். சிஎஸ்எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஸோ நேம்லேயே நமக்கு ஸ்டைல் ஷீட்னு இருக்கா. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ HTML அண்ட் சிஎஸ்எஸ் மட்டும் வச்சு பண்ணோம்னா வெப்சைட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அ ஸ்டாட்டிக் வெப்சைட். அதாவது எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்காது. பார்க்குறதுக்கு அழகா வெப்சைட் மாதிரி நல்லா நீட்டாக இருக்கும், ஆனால் நம்ம அதில் எதுவுமே ஃபங்க்ஷனாலிட்டி லாஜிக்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் லாஜிக்ஸ் ஆட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது மூணும் தான் நமக்கு வெப் டெவலப்மெண்ட்டோட பேஸ். HTML, CSS, JavaScript. இதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு, ரியாக்ட் இருக்கு, ஆங்குலர், அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. பட் பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்ல HTML, CSS அண்ட் JavaScript. நம்ம இப்போ வந்து HTML ஓட பேசிக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ HTML பொறுத்த வரைக்கும் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். HTML பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வெப் ப்ரௌசர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கலாம், பேராகிராஃப், லிங்க், டேபிள், அது எல்லாத்துக்குமே HTML ஒரு டேக் இருக்கு. ஹெட்டிங்னா H1, பேராகிராஃப்னா P tag. ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் வச்சு தான் நம்ம HTML எழுதுவோம். ஸோ அந்த those tags are also called as elements. Okay, so these elements define the structure of the web page. ஓகேவா? now coming on to the main purpose பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ இது எல்லாத்தையுமே நமக்கு லிங்க் பண்ணுறதுக்கு, அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து HTML யூஸ் பண்ணோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெப் பேஜ். கிளியர்? ஸோ HTML பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் டு லேர்ன். ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து ஒரு மெயினாக ஒரு 30 டேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் அடிஷ்னலாக we have so many tags, but மெயின்லி we have 30 tags. அந்த 30 டேக்ஸை ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணிட்டு ஓகே இந்த டேகோட மீனிங் என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ணும், அந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த லாங்குவேஜில் வந்து பெருசாக நம்ம பைத்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா we have to learn logic, லூப்ஸ் படிக்கணும், லூப்ல இன்னர் லூப், அவுட்டர் லூப், அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் ஹியர் we don't have any concept. clear? So it is very very simple to learn. next one பார்த்தீங்கன்னா platform independent. இது நம்ம எல்லா லாங்குவேஜஸுமே பார்க்க மாதிரி தான். நம்ம படிக்கிற எல்லா லாங்குவேஜஸுமே மோஸ்ட்டாக பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அப்படின்னா இப்போ நான் வந்து விண்டோஸில் HTML கோடு எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோடு எனக்கு லினக்ஸ்லேயே ரன் ஆகும், மேக் ஓஎஸ்லேயே ரன் ஆகும், ஆன்லைன் கம்பைலர் இருந்துச்சுன்னா ஆன்லைன் கம்பைலரில் ரன் ஆகும். ஸோ இட் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி ஒன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் எழுதினாலும் நமக்கு அது ரன் ஆகும். ஸோ இட் இஸ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் டே வெப் ப்ரௌசர். ஈவன் தோ HTML இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், நமக்கு மாடர்ன் வெப் ப்ரௌசர்ஸ் கூட HTML வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். கிளியர்? ஸோ தட் இஸ் அ மெயின் அட்வான்டேஜ். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸ்க்கு பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த வெப்சைட் பேக்ரவுண்டில் HTML தான் பேஸாக இருக்கும். HTML will be the base. அதுக்கப்புறமேட்டு அதில் நிறைய நமக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. பட் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் வில் பி HTML. கிளியரா? நவ் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். when you take HTML வந்து நம்ம மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஃபர்ஸ்ட் லைன்லேயே பார்த்துப்பீங்க, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இப்போ C++, ஜாவா, பைத்தன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆனால் HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு நம்ம சொல்ல மாட்டோம், பிகாஸ் இட் டஸ் நாட் ஹாவ் வேரியபிள்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேரியபிள்ஸ் கான்செப்டோ, லூப் கான்செப்டோ, இல்லை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கான்செப்டோ, எந்த ஒரு லாஜிக்கல் கான்செப்ட்ஸுமே HTML கிடையாது. HTML என்னன்னா ஜஸ்ட் யூ கேன் ஸ்ட்ரக்சர் த வெப் பேஜ், தட்ஸ் ஆல். தட் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் HTML.
கிளியரா? ஸோ அதனால HTML வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கன்சிடர் பண்ண மாட்டோம். இட் இஸ் கால்ட் அஸ் அ மார்க்அப் லாங்குவேஜ். கிளியரா? இதை நோட் பண்ணிக்கோங்க. மூவிங் ஆன். இப்போ ஒரு HTML பைத்தன்ல கோட் எழுதணும், ஜாவால கோட் எழுதணும்னா நம்ம கோட் சேவ் பண்ணும் போது என்னன்னு சேவ் பண்ணுவோம்? பைத்தன்னா .py. கரெக்டா? when we have C++ னா .cpp. அந்த மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்குமே ஒவ்வொரு ஃபைல் நேம் இருக்கு. அதே மாதிரி HTML எடுத்துக்கிட்டிங்கன்னா .html அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து தான் நம்ம சேவ் பண்ணோம். .html or .htm. இது கூட நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. .htm இதுவுமே நமக்கு வேலிட் ஃபார்ம் ஆஃப் சேவிங் த HTML ஃபைல். ஆனா என்னன்னா HTM அப்படிங்கிறது நம்மளோட ஓல்டர் வெர்ஷன். கிளியரா? ஸோ மோஸ்ட் நியூ ப்ரௌசர்ஸ் வந்து நமக்கு HTM ஃபைல்ஸ் வந்து ரேரா சப்போர்ட் பண்ணும். கிளியரா? பட் HTML இட் இஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ மெயின் சேவிங் ப்ரொசீஜர் வந்து HTML. பட் யூ கேன் ஆல்சோ யூஸ் HTM, தட் இஸ் ஓல்டர் வெர்ஷன்ஸ். கிளியரா? ஸோ இப்போ வந்து ஒரு HTML டாக்குமெண்ட், ஒரு HTML ஃபைல் இருக்கு, நான் ரன் பண்ணோம். எப்படி ரன் பண்ணோம்னா, இப்போ பைத்தன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ வேணும். பட் HTMLக்கு எதுவுமே தேவையில்லை. யூ ஜஸ்ட் டேக் அ டெக்ஸ்ட் ஃபைல். HTML கோட் எழுதுங்க. எங்க எழுத போறீங்களா? ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்ல எழுத போறீங்க. நம்மள்ட்ட நோட் பேட் இல்லை நோட் பேட் ++ இருக்கும்ல, நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு HTML கோட எழுதிருங்க. எழுதிட்டு ஃபைல்ல வந்து சேவஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்ல, savas.htmlனு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்க சேவ் பண்ணிட்டாலே போதும். இதோட நம்ம ப்ராசஸ் ஓவர். சேவ் பண்ணாலே நீங்க டெஸ்க்டாப்ல போய் பார்த்தீங்கன்னா அது டெக்ஸ்ட் ஃபைலா இருக்காது. அது வந்து ஒரு HTML, தட் இஸ் ஒரு உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசர் மோஸ்டா குரோம் தானே, குரோம் லோகோ போட்டு இருக்கும். நீங்க அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இட் வில் ஓப்பன் இன் அ நியூ வெப் பேஜ். நம்ம வெப்சைட் வந்து லோட் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம ப்ரௌசர் என்ன பண்ணும்னா நம்ம கொடுத்துருக்குற HTML டேக்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிட்டு இட் வில் ரெண்டர். நம்ம வந்து C++ல கம்பைலேஷன், கம்பைலிங், இன்டர்பிரட்டிங் அது மாதிரி சொன்னோம்ல, HTML பொறுத்த வரைக்கும் we say that is rendering. ஸோ அந்த டேக்ஸ்லாம் பார்த்துட்டு ப்ரௌசர் வந்து ரெண்டர் பண்ணிட்டு வெப் பேஜ் ரெண்டர் பண்ணிட்டு இட் வில் டிஸ்பிளே த வெப் பேஜ். இவ்வளோதான் ப்ராசஸ். ஒரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தான் ரன் பண்ணும். நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு HTML கோட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஆன்லைன் டூலில் வந்து நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நீங்கள் வந்து இதே கோடை சேம் கோட் யூ கேன் ரன் இட் இன் யோர் விஷுவல் ஸ்டுடியோ ரன் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த ஒரு கம்பைலர் ஆஃப்லைனில் என்ன வச்சுருக்கீங்களோ, கம்பைலர் எதுவுமே இல்லைனாலும் ஜஸ்ட் ஓப்பன் அ நோட் பேட், இந்த கோடை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க, சேவ் அஸ் டெக்ஸ்ட். சேவ் பண்ணும்போது HTML ஃபைலா சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணீங்கன்னா you can run the HTML web page. Okay, now we will move in depth to the code. HTML பேஜோட ஒரு HTML கோடோட பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த HTML பேஜ் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எக்ஸ்க்ளமேஷன் டாக் டைப் HTML அப்படின்ட்டு ஒரு டேக் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு HTML டேக் இருக்கும். தென் நம்ம உடம்புல எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹெட், அப்புறம் பாடி, தென் க்ளோஸ் HTML. இதுதான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் டாக் டைப் டிக்ளரேஷன் இருக்கும், HTMLன்ற ரூட் எலமெண்ட் இருக்கும், தென் we have a head, then we have a body, then close the root element. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு டேக்ஸ்க்குமே நமக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாக் டைப், ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் டாக் டைப்னு இருக்குல்ல, அது வந்து நம்மளோட கரண்ட் HTML வெர்ஷனை ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்க டாக் டைப் டிக்ளரேஷன் போடாமலும் உங்களுக்கு கோட் வந்து ரன் ஆகும். Okay, you can skip this part, but it is a convention to follow it. Mandatory கிடையாது, இருந்தாலும் நமக்கு வந்து சில browsers வந்து டாக் டைப் HTML போட்டாதான் ஓகே லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ட்டு அந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி ரெண்டரிங் பண்ணும். கிளியரா? ஸோ திஸ் இஸ் யூ கேன் ஸ்கிப், ஆனா யூ டோன்ட் ஸ்கிப் இட், யூ மஸ்ட் இன்க்ளூட் இட். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா HTML element, that is the root element of the document. That is இந்த இடத்துல தான் எனக்கு HTML வந்து கோட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு டிஃபைன் பண்றது HTML element. So that is called as a root element. Okay, then I have the head section. Head sectionல பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா மெட்டா டேட்டா, that is additional informations எல்லாமே, நம்ம கோட தவிர அடிஷ்னலா இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு ஹெட் செக்ஷனுக்குள்ள தான் இருக்கும். லைக் டைட்டில், favicon, CSS லிங்க். CSSல இன்டர்னல்ல போட்டிங்கன்னா இன்டர்னல் CSS வந்து ஹெட்குள்ள தான் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு அதர் தேன் த வெப் பேஜ் கண்டென்ட்,
அடிஷ்னலா நான் என் வெப்சைட்டுக்கு ஆட் பண்ற கண்டென்ட்ஸை வந்து மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். ஆல் த மெட்டா டேட்டா இஸ் ரிட்டன் இன்சைட் த ஹெட் செக்ஷன். தென் பாடி தான் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இதுக்கு அப்புறமேட்டு பார்க்க போற எல்லா கோடுமே பாடிக்குள்ள தான் எழுதுவோம். பாடி தான் இட் இஸ் த விசிபிள் கண்டென்ட் டிஸ்பிளே பேஜ். தட் இஸ் இப்போ நான் இந்த இடம் பார்க்குறேன்ல, இந்த வெப்பேஜ் இருக்குல்ல, இந்த வெப்பேஜ்ல என்ன கண்டென்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத டிசைட் பண்றது இந்த பாடி செக்ஷன் தான். ஸோ நான் பாடி செக்ஷன்ல எழுதுற கோடு தான் எனக்கு ரெண்டர் ஆகி அந்த வெப்பேஜா எனக்கு ஸ்ட்ரக்சர் ஆகும். கிளியரா? ஸோ இப்போ நான் இதே கோடை நான் ரன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் டாக் டைப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். HTML ஹெட்டுக்குள்ள டைட்டில் கொடுத்துருக்கேன். தென் பாடிக்குள்ள H1 இருக்கு, க்ளோஸ் HTML. ஸோ யூ கேன் சி ஹலோ வேர்ல்டுன்னு ஹெட்டிங்குள்ள கொடுத்துருக்கேன்னா இந்த இது பிரிண்ட் ஆகுது. நமக்கு இங்கே டைட்டில் இருக்குல்ல, இந்த டைட்டில் இந்த ஹலோ வேர்ல்டு கிடையாது. சரிங்களா? நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் இப்போ இது ரிமூவ் பண்ணாலும் அந்த ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே ஆகும். இந்த ஹலோ வேர்ல்டு வந்து இந்த H1 டேக்னால நம்ம பாடிக்குள்ள என்ன டேக்ஸ் கொடுக்குறோமோ அது மட்டும் தான் நம்மளோட வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். அப்ப இந்த டைட்டில் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க மேல இந்த இடத்துல ஆன்லைன் எடிட்டர் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைட்டில் பார்ல நம்ம என்ன கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து டைட்டில்ல கொடுப்போம். புரியுதா? அண்ட் டைட்டில் பார்க்கு பக்கத்துல ஒரு லோகோ மாதிரி இருக்குல்ல, ஒரு ப்ளூ கலர் திஸ் இஸ் த லோகோ ஆஃப் திஸ் வெப்சைட். நான் யூஸ் பண்ற இந்த வெப்சைட்டோட லோகோ, அதை வந்து ஃபேவ் ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது டைட்டில் பார்ல ஒரு கண்டென்ட் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு லோகோ இருக்கு. ஸோ அதை வந்து ஃபேவ் ஐகான் தருவோம். இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம ஹெட்டுக்குள்ள தான் கொடுக்கணும். தே ஆர் மெட்டா டேட்டா. கிளியரா? நம்ம ஹெலோ வேர்ல்டு நான் உள்ள கொடுத்துருக்க கண்டென்ட் தான் பாடிக்குள்ள இருக்கணும். அதர் தேன் தட் என்னோட டைட்டில் பார் கண்டென்ட், டைட்டில் பார் லோகோ எல்லாமே நம்ம ஹெட்குள்ள மெட்டா டேட்டாவை தான் கொடுக்கணும். கிளியர்? நவ் இஃப் யூ சி தட் இஸ் த மெட்டா டேட்டா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைட்டில் பேஜ். ஸோ டைட்டில் வந்து நமக்கு டைட்டில் அப்படின்ற டேக்குள்ள தான் டைட்டில் எழுதணும். டைட்டில் அப்படின்னு டேக் போட்டுட்டு நம்ம வந்து ஹெட்டுக்குள்ள எழுதணும் இது. அதே மாதிரி ஃபேவ் ஐகான், ஃபேவரட் ஐகானோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஃபேவ் ஐகான். இப்போ நீங்க ஒரு ஃபைலை வந்து புக் மார்க் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட புக் மார்க் பார்ல ஸ்டோர் ஆயிருக்கும்ல, புக் மார்க் பார்ல பாத்தீங்கன்னா அந்த லோகோ இருக்கும். ஸோ அந்த லோகோ, ப்ரௌசர் டேப் லோகோ, ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியில போனீங்கனாலும் என்னென்ன வெப்சைட் விசிட் பண்ணீங்க அதுக்கு பக்கத்துல லோகோ இருக்கும். அது எல்லாமே நமக்கு வந்து இந்த ஃபேவ் ஐகான் தான். இதை எந்த இடத்துல கொடுக்கணும்னா HTML பேஜோட ஹெட் ஃபைல்குள்ள கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. டைட்டில் கொடுக்கும்போது வெரி சிம்பிள், டைட்டில்னு டேக் கொடுங்க. இந்த இங்க கொடுத்துருக்க மாதிரி ஹெட்டுக்குள்ள டைட்டில், ஓப்பன் டைட்டில், என்ன டைட்டில் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு க்ளோஸ் டைட்டில். டேக் க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டைட்டில் க்ளோஸ் ஆங்கிள் பிராக்கெட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த டைட்டில் உங்களுக்கு தெரியணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியணும்னா நீங்க வந்து ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் நான் ஆன்லைன் டூல் யூஸ் பண்றதுனால டைட்டில் உங்களுக்கு தெரியல. நீங்க ஆஃப்லைன்ல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க டைட்டில் நீங்க என்ன கோடு கொடுக்குறீங்களோ அது வந்து இந்த டைட்டில் பார்ல டிஸ்பிளே ஆகும். கிளியர்? நவ் மூவிங் ஆன். நெக்ஸ்ட் ஒன் ஃபேவ் ஐகான். ஃபேவ் ஐகானோட கோட் பாருங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டைட்டிலோட டைட்டில் டேக் நார்மலா யூஸ் பண்ணிடலாம். பட் ஃபேவ் ஐகானோட கோட் பாத்தீங்கன்னா யூ ஷுட் கிவ் இட் இன்சைட் த லிங்க் டேக். லிங்க் rel equal to, that is it is related to, எதுக்கு ரிலேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா it is the icon. href equal to அந்த ஐகானை எங்க சேவ் பண்ணிருக்கீங்களோ, மோஸ்டா வந்து HTML ஃபைல் எந்த இடத்துல சேவ் பண்ணிருக்கீங்களோ அதே ஃபோல்டர்ல உங்களோட இமேஜஸ் எல்லாமே வைக்கணும். ஓகே, அந்த இமேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே ப்ராப்பர் நேமிங் கொடுத்துட்டு அண்ட் ப்ராப்பர் எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ஐகான்ஸ்னா மோஸ்டா .ico. நீங்க இங்க ஐகானுக்கு வந்து ICO தான் கொடுக்கணும்ட்டு இல்லை, நீங்க இமேஜஸ் கூட கொடுத்துக்கலாம். .png .jpg அந்த மாதிரி இருக்கிற இமேஜ் ஃபைல்ஸ்க்கு கூட நீங்க கொடுத்துக்கலாம். ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் வித்தின் டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் நீங்க எந்த இமேஜ் ஸ்பெசிஃபை பண்றீங்களோ அது வந்து உங்க டைட்டில் பார்ல இந்த இடத்துல லோகோவா டிஸ்பிளே ஆகும். Clear? Now moving on, if you see இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து டைட்டில் ஹெட் கொடுத்துட்டேன், பாடி, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை H1 குள்ள ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் ஹைஃபன் ஹைஃபன் this is a comment இப்படி எழுதுறேன்.
இது பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீன்ல எந்த இடத்துலயுமே டிஸ்ப்ளே ஆகல. கரெக்ட்டா? ஸோ இத வந்து நம்ம கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கமெண்ட்டோட மெயின் ஃபங்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ப புரிஞ்சுக்கிறதுக்காக வி யூஸ் அ கமெண்ட். ஓகே, ஒரே நிமிஷம் நான் அத எடுத்துறேன். ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் இட் இஸ் நாட் டிஸ்ப்ளேட் இன் த வெப் பேஜ். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனுக்கு, ஓகே, டு இம்ப்ரூவ் த ரீடபிலிட்டி அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றதா கமெண்ட்ஸ். இது வந்து வெப் பேஜ்ல எப்பவுமே டிஸ்ப்ளே ஆகாது. ஓகே, நம்ம வந்து யூஸ் பண்றதுக்காக இந்த கோட் வந்து கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கமெண்ட்ஸோட இன்னொரு இது பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு பைத்தன் C++லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வில் பி சீயிங் டூ டைப்ஸ் ஆஃப் கமெண்ட், சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் அப்படின்னு பார்ப்போம். பட் HTML பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு கமெண்ட் தான், ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் ஹைஃபன் ஹைஃபன். நீங்க இந்த டேகை எப்ப க்ளோஸ் பண்றீங்களோ அப்ப வந்து சிங்கிள் லைனா மல்டி லைனான்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் கீழே க்ளோஸ் பண்ணாம விட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன் கமெண்ட்டை, பட் க்ளோஸ் பண்ணல. இதுவுமே கமெண்ட் ஆயிடுச்சு பாருங்களேன். கரெக்ட் சேஞ்ச் தெரியுதா? நான் இப்போ வந்து மல்டி லைன் நான் என்டர் அமுத்துறேன், வேற எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் என்டர் அமுத்தி பண்ணேன்னா கமெண்ட் ஆயிடும். இப்போ எனக்கு கமெண்ட் போதும், க்ளோஸ் பண்ணோம்னா அகைன் ஹைஃபன் ஹைஃபன் க்ளோஸ் ஆங்கிள் பிராக்கெட். இப்போதான் இந்த இது அன்கமெண்ட் ஆகுது, தெரியுதா? கிளியர்? ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் வேணும்னா நீங்க ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் ஹைஃபன் ஹைஃபன் போட்டு ஒரே இடத்துல முடிச்சிட்டிங்கன்னா அதோட கமெண்ட் முடிஞ்சிடும். இல்ல மல்டிபிள் லைன்ஸ் வேணா, தட் இஸ் நீங்க எப்ப கமெண்ட்டை க்ளோஸ் பண்றீங்களோ அப்பதான் கமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். கிளியர்? நவ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கோடை டிசேபிள் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் H1 ஹலோ வேர்ல்டுன்னு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா 3 வாட்டி ஹலோ வேர்ல்டு போட்டுறேன். 3 வாட்டி ஹலோ வேர்ல்டு இருக்கு. எனக்கு 3 வாட்டி ஹலோ வேர்ல்டு வேணாம், ஒரு வாட்டி இருந்தா போதும். பட் அதுக்குன்னு ரிமைனிங் 2 வந்து எனக்கு இட் ஷுட் பி ஸ்டில் பார்ட் ஆஃப் கோட். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதை மட்டும் கமெண்ட் ஆக்கிடலாம், எக்ஸ்கிளமேஷன் ஹைஃபன் ஹைஃபன். இந்த பார்ட்டை மட்டும் நான் கமெண்ட் ஆக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2 பார்ட்டும் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது, பட் ஸ்டில் என்னோட கோட்ல இருக்கு. நான் எப்போ வேணாலும் இதை நான் என்னோட கோடா மாத்திக்க முடியும். புரியுதா? ஓகே, ஸோ கமெண்டோட இன்னொரு மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இட் டெம்பரவரிலி டிசேபிள்ஸ் த HTML கோட் வித்தவுட் டெலீட்டிங் இட். 2 பர்பஸ். ஒன்று, நமக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுக்கலாம், ஃபியூச்சரில் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு பார்ட் ஆஃப் HTML கூட டெம்பரவரியாக டிசேபிள் பண்ணி வைக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன், டேக்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே டேக்லாம் பார்த்துட்டோம். டேக் பொறுத்த வரைக்கும் தீஸ் ஆர் அ ப்ரீடிஃபைன்டு கீவேர்ட். ஸோ ஒரு H1 அப்படின்னா ப்ரௌசருக்கு தெரியும், H1னா ஹெட்டிங், Pனா பேராகிராஃப் அப்படின்ட்டு ஒரு டேகுக்கு வந்து ஏற்கனவே டெஃபினிஷன் வந்து ப்ரௌசரால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் பி ஹேவிங் ஆங்கிள் பிராக்கெட்ஸ், ஓப்பன் ஆங்கிள் பிராக்கெட், tag name, close angle bracket. Clear? Now if you take a tag, there are two types of tag. ஒன்னு வந்து container tag or pair tags அப்படின்னு சொல்லுவோம். pair tags எல்லாமே ஒரு opening tag இருக்கும், opening tag and closing tag இருக்கும். opening tag, content நடுவுல closing tag. so heading, paragraph, div, title எல்லாமே நமக்கு container tags. empty tag or unpaired tags பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் content இல்லையோ அதெல்லாம் நமக்கு வந்து unpaired or empty tag அப்படின்னு சொல்லுவோம். மெயின் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரேக், HR, இமேஜ், இன்புட், மெட்டா. தட் இஸ் இந்த டேக்லாம் நம்ம கண்டென்ட் எதுவும் இல்லை, தட் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் எண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பிஆர் டேக் ஆரம்பிச்சிச்சுன்னா ஸ்பேஸில் இருந்தேன் ஒரு நியூ ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்டு அவ்வளோதான், பிஆரோட டாஸ்க் ஒர்க் தான். ஸோ அந்த மாதிரி நமக்கு டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கெல்லாம் கண்டென்ட் நடுவில் இல்லையோ அதெல்லாம் நமக்கு வந்து எம்டி டேக் ஆர் அன்பேர்ட் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நமக்கு இருக்கிற அன்பேர்ட் டேக்ஸ் எல்லாமே. இதுக்கு மேலே நமக்கு அன்பேர்ட் டேக்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஒன் பிஆர் டேக் பார்ப்போம். பிஆர் டேக் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ பிரேக் டேக். HTML பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா நீங்கள் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டாலும் அதை இக்னோர் பண்ணிடும். ஹலோ வேர்ல்ட், வெல்கம் டு HTML நான் போடுறேன், எனக்கு இந்த மாதிரி சேர்ந்து தான் வரும். எனக்கு சேர்ந்து வர வேண்டாம், ஹலோ வேர்ல்டு வரணும்,
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல வெல்கம் டு ஹெச்டிஎம்எல் வரணும். அப்படின்னா இந்த இடத்துல நான் பிஆர் டேக் போடணும். ஓகே, பிஆர் போட்டேன்னா என்ன ஆகும்னா லைன் பிரேக் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல லைன் பிரேக் ஆயிட்டு ஹலோ வேர்ல்டு, இங்க இருந்து லைன் பிரேக் ஆயிட்டு வெல்கம் டு ஹெச்டிஎம்எல். ஸோ எனக்கு பிஆர் டேக்ல எந்த கண்டென்ட்டுமே இல்லை, இட்ஸ் பிரேக்கிங் த லைன். ஸோ இட்ஸ் எம்டி டேக். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹெச்ஆர் டேக். ஹெச்ஆர் டேக் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு ஹரிசான்டல் லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல லைன் தெரியுதா? ஓகே, நான் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டு காட்டுறேன். ஸோ தட் கிளியராக உங்களுக்கு அது விசிபிளாக இருக்கும். ஸோ ஹலோ வேர்ல்ட் நடுவில் ஒரு ஹெச்ஆர் வருதா, தட்ஸ் அ ஹரிசான்டல் லைன். ஹரிசான்டல் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்ஆர் அப்படின்னா ஹரிசான்டல் ரூல், நடுவில் ஒரு லைன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு இமேஜ் டேக், இன்புட் டேக், மெட்டா டேக்ஸ் எல்லாமே டீடைல்டாக ஒவ்வொரு டேக்ஸ் வரும்போது நான் பார்ப்போம். ஸோ மெயின்லி யூஸ்ட் ஹெச்டிஎம்எல் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல், தட் இஸ் த ரூட் எலமெண்ட். தென் ஹெட் டேக், ஹெட் டேக்குள்ள நம்மளோட ஃபேவ் ஐகான், நம்மளோட சிஎஸ்எஸ்ஓட லிங்க், டைட்டில் எல்லாமே ஹெட்குள்ள இருக்கும். டைட்டில் இஸ் கிவன் த பேஜ் டைட்டில், டைட்டில் பார்ல டிஸ்பிளே ஆகும். பாடி தான் நம்மளோட ஆக்சுவல் வெப் பேஜ் கண்டென்ட். ஸோ இதுக்குள்ள தான் நீங்கள் எல்லா டேக்ஸுமே ஆட் பண்ணுற மாதிரி வரும். தென் வி ஹேவ் ஹெட்டிங், பேராகிராஃப், பிரேக், ஹரிசான்டல் லைன், ஓகே, இமேஜ், ஹைப்பர் லிங்க்னா ஒரு லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு யூ யூஸ் a டேக், ஆங்கர் டேக், div, span. இது எல்லாமே நமக்கு HTML நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற டேக்ஸோட நேம். கிளியர்? ஸோ நான் இன்னைக்கோட லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டிங்ஸ். ஹெட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have 6 levels of heading. H1 அப்படின்னா it is the most important largest heading. H6னா smallest least important heading. ஓகேவா? இப்போ நீங்கள் இது கோட் பார்த்தீங்கன்னா H1 H2 இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா H1 H2 H3 H4 H5 H6. கிளியரா? ஸோ H1 வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்டிங், நல்லா பெருசாக இருக்கா? இது நெக்ஸ்ட் சின்ன ஹெட்டிங், சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்கும் சின்னதாக இருக்கும். H6 வந்து இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஹெட்டிங். இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் கொடுக்கறது வந்து நமக்கு ஒரு வெப் பேஜுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து SEO ஒர்க் நடக்கும், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு நடக்கும். அப்படின்னா என்னன்னா இப்போ இப்போ பைத்தன் அப்படின்னு தேடுறீங்கன்னா சில வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு டாப் ரிசர்ச் ரிசல்ட்ஸில் காட்டும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து SEO ஒர்க்குன்னு சொல்லுவோம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அதாவது என் வெப்சைட் நான் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் போட்டேன்னா சர்ச்சில் வந்து டாப்பில் வரும். டாப்பில் வந்தால் தானே எல்லாருமே, இப்போ நம்மளே ஏதாச்சும் ஒன்று வேணும்னா தேடணும்னா ஃபஸ்ட்டு இருக்க ரிசல்ட்டை தான் ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு 3 இருக்கிறதுல ரிசல்ட்டை தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எப்படி வந்து SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா we can add headings. ஸோ ஹெட்டிங்ஸ் போடும்போது ஓகே நம்ம ப்ரௌசர் வந்து இட் வில் க்ரோம் தானே நமக்கு லிஸ்ட் பண்ணுது, அதை வந்து ரீட் பண்ணிட்டு வெப்சைட் ஓகே இது வந்து இந்த டாபிக், ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு லிஸ்ட் பண்ணும். கிளியரா? ஸோ தட்ஸ் த மெயின் அட்வான்டேஜ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரீடபிலிட்டி. நமக்கும் ஒரு ஹெட்டிங்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் இல்லாமல் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா ஒரு கலர், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் கலர், நெக்ஸ்ட் சைஸ், நெக்ஸ்ட் சைஸ், நெக்ஸ்ட் சைஸ்ன்னு இருக்கும்போது இட் இஸ் ஈஸியர் ஃபார் ரீடிங், ரீடபிலிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். கிளியரா? ஸோ தீஸ் ஆர் த ஹெட்டிங் டேக்ஸ். கிளியரா? இந்த டாபிக்ல இருந்து ரிமைனிங் கான்செப்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அண்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ்க்கான MCQs எல்லாமே நான் வந்து PDF நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்றேன், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன்.